எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் சப்பாத்தி, எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து சப்பாத்தி குருமாங்க. குருமா ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஆனால் அது வந்து தோசை இட்லிக்கு ஏற்ற மாதிரி அந்த குருமா வந்து டைல்யூட்டடாக அந்த ஃபார்மில் கொடுத்துருக்கேங்க. அதே குருமாவை நான் திக்காக அதே ப்ரிப்பரேஷனுங்க மாற்றாமல் அதையே பண்ணிங்கன்னா, தண்ணி கொஞ்சம் கம்மியாக போட்டு பண்ணிங்கன்னா திக்காக வருங்க. குருமா, கிரீன் குருமா வந்து இப்படி வருங்க. இது நான் இப்போ தாங்க பண்ணேன், பாருங்கள். இந்த ஃபார்மில் வருங்க. இந்த ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கணும். நான் அது வந்து தோசைக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறது வந்து தோசை இட்லிக்கு அப்படி தண்ணியாக பண்ணணுங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இதை நான் இப்போ தான் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம சப்பாத்தி சுடுறது எப்படி தேய்க்கிறதுன்னு பார்ப்போங்க. என்னடா சப்பாத்தி தேய்க்கிறது எப்படின்னு சொல்ல வந்துட்டேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இது தெரிஞ்சவங்களுக்காக இதை நான் செய்யலைங்க. தெரியாத பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக இந்த சப்பாத்தி இந்த மாதிரி தேய்க்கிறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் எடுத்துட்டு இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, இதை வந்து இதில் அப்படி பண்ணிவிட்டு இப்படி வச்சு தேய்க்கணுங்க. இப்படி ரவுண்டாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேய்ச்சிட்டு ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் திருப்பி மாவு தொட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நிறைய பேர் ரவுண்டாகவும் போடுவாங்கங்க. அது இன்னொரு நாள் நம்ம ரவுண்டாக பண்ணுறது சொல்கிறேன். இப்போது ஆயில் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சமாக, ரொம்ப கிடையாதுங்க, ஆயில் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தேய்க்கிறது, இப்படி ஒரு சைடு மட்டும் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதை மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு கொஞ்சமாக பாருங்கள், இவ்வளோ தான் ஆயில். இதை இப்படி பண்ணி இப்படி தேய்ச்சிக்கோங்க. இதை லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, இந்த கோதுமை மாவில் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டால் தான் தரையில் ஒட்டாமல் வருங்க. இப்படி தேய்ங்க. நான் தேய்க்கிறது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் சப்பாத்தி தேய்ங்க. என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் அண்ட் ஷேர், நாட் ஷேர் அண்ட் லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. பிடிச்சிருந்தா மட்டுங்க. இப்படி தேய்ச்சிக்கோங்க. வந்துருச்சுங்களா? எப்படி இங்கே பாருங்கள். இந்த திக்னஸ் வரணுங்க. இந்த திக்னஸில் நீங்கள் இப்படி மடித்து போட்டு பண்ணிங்கன்னா இப்படி வந்துடுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி சட்டியில் போட்டு எடுக்கிறத பார்க்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் நல்லாவே திக்னஸாக, ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அந்த பஃபன் வராதுங்க. அதனால் அதே போல் இன்னொரு விஷயம், சட்டி வந்து சூடாக இருக்கணுங்க. சட்டி கொஞ்சம் சூடு இருந்தால் தான் இது நல்லா வருங்க. சட்டி கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே பண்ணிங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா இந்த பஃப்னு வராது. அதனால் ஆனில் வச்சுட்டு அப்புறமா சிம்மில் வச்சுக்கணும். போட்டேங்க, இது வரும். அப்படியே வேகுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல எல்லாம் இப்படி வரும்போது பாருங்கள், வருதுங்களா? இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரி ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே போட்டு விட்டுட்டு இப்போது இதை போட்டுட்டு ஆயில் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சமாக இந்த ஓரம் வந்து வேகாதுங்க எப்போவுமே. அப்படி போட்டுட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு. அந்த எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சா போதும், இப்படி பஸ்ன்னு வருங்க. இப்படி போட்டு எடுக்க வேண்டியதான். பார்த்தீங்களா? இந்த ஓரங்களை இப்படி பண்ணி விடணும். அப்போ தான் அந்த இடம் வேகும். பார்த்தீங்களா? இப்படி வேகும்.
ஓரம் தான் கொஞ்சம் வேகிறதுக்கு சரியாக வராது. அதனால் இந்த சப்பாத்தியை கொஞ்சம் இப்படி நகர்த்தி போட்டு சென்டரில் வச்சு இப்படி வேக வச்சுருங்க. சப்பாத்தி நல்லா வெந்து இருக்கணுங்க. வெந்த மாதிரி தெரியுங்க. ஆனால் அது கொஞ்சம் பார்த்து கவனித்து எடுங்க, இல்லைன்னா வயிற்றுக்கு செட் ஆகாதுங்க. கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளுக்கு ஜீரணம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கரெக்டாக இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் தாங்க, எங்களுக்கு ஜீரண பிரச்சனை வந்ததுன்னா கஷ்டங்க. அதனால் இந்த மாதிரி சுட்டு எடுத்துருங்க. இப்போ இன்னும் போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி தாங்க சுட்டு எடுத்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடுங்க. வருதுங்களா? இப்போது திருப்பி கொஞ்சமாக இந்த எண்ணெயை நடுவில் கொஞ்சம் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ரொம்ப போடாதீங்க எண்ணெய். போட்டு பாருங்கள் எவ்வளோ பண்ணுவது. இவ்வளோ தாங்க சப்பாத்தி. முக்கியமாக இந்த ஓரம் வந்து இருக்கணுங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா இருக்கும். தேய்ச்சி விட்டுருங்க எண்ணெயை. இந்த பக்கமும் கொஞ்சம் லைட்டாக நல்லா பக்கம் வருங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி வருதுங்க? ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா, இதில் நெய் வேணுங்கிறவங்க, நெய் கீ வேணுங்கிறவங்க கொஞ்சம் லைட்டாக இதில் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக நிறையா வேணும், சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நிறையாவே தேய்ச்சி விட்டுறலாங்க. இப்படி நெய் வந்து அந்த சூட்டோடு தேய்ச்சிங்கன்னா தாங்க இப்படி உருகி வரும். அப்போ அதோட ஸ்ப்ரெட் ஆகும், நல்லாயிருக்கும். இப்படி இருக்கு இல்லைங்களா, இப்படி வருங்க சப்பாத்தி சாஃப்டாக. போட்டிங்கன்னா நெய் சப்பாத்தி ரெடிங்க. இந்த சப்பாத்திக்கு மேலே இப்போ இந்த குருமா காமிச்சேன் இல்லைங்களா, இதை இப்படி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. அருமையான ஒரு சப்பாத்தி ரெடிங்க. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்படி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது வந்து இப்படி இப்படி லேயர் லேயராக இப்படி போட்டுட்டு இப்படி வச்சுக்கோங்க. அடுத்த லேயர்
பாருங்கள், சப்பாத்தி வித் குருமாங்க. இதுதான் எங்களோட இன்றைய பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இன்றைக்கி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குங்க வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க.